குடியில நீ உட்கார வச்சுட்ட, நான் என்ன பண்ணுமே? ஆத்தாடி, சென்டர் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவரோ கேட்ட கரெக்டா போட்டாரு. வாயா நீ காலத்தால போய் போட்டு உயிரை வாங்குற. வா அண்ணே, பாம்பு ரெடி. பணமும் ரெடிடா. ஏன்டா அவ்வளவு லேட்டு? அண்ணே, பிடிக்க போனது ஒரு தலை நாகம் இல்ல, 2 தலை நாகம். 2 தலை நாகம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பாம்புக்கும் ஊதணும், அவனுக்கும் ஊதணும், அப்பதான் பாம்பு பிடிக்க முடியும். ஏன்டா ஊதணும்னு விளக்கம் பேசுற? யோ, பாம்பு எடுத்து வெளியில விடியா. ஆத்தாடி, நல்ல பாம்பாச்சே. பணத்தை குடியா. இதுவாடா 2 தலை நாகம். ஏன் 40,000 ரூபாய் எப்படி பேசி? 2 தலையை காணும். நல்லா பாருங்க, 2 தலை இருக்குது. நீ என்ன போதல இருக்கியா? நீ போதல இருந்து எங்களை பார்த்து போதைங்கிறியா? ஐயோ, உங்களுக்கு 2 தலை இருக்குது, அவருக்கு 2 தலை இருக்கு, பட் எனக்கு ஒரு தலை தான். அண்ணே, மோசம் போயிட்டோன்னு, மோசம் போயிட்டோன்னு. நான் தான்டா மோசம் போயிட்டு 40,000 ரூபாய் பணத்தை எப்படி மோசம் பண்ணிட்டீடா, மோசம் பண்ணிட்டீடா, மோசம் பண்ணிட்டீடா, மோசம் பண்ணிட்டீடா, மோசம் பண்ணிட்டீடா. ஹாய் மகேஷ். ஹாய். என்னாச்சு? இல்ல அஞ்சலி, என் வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு, அதான். அப்படின்னா என் வண்டியில வாங்க. ஐயோ பரவாயில்ல அஞ்சலி, நீங்க போங்க. என் வண்டியில வரதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? தயக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையா சொல்ல போனோம்னா நான் இங்க வெயிட் பண்றதே உங்களை பார்க்க தான். என்னையா? எதுக்கு? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐம் சாரி அஞ்சலி. எதுக்கு? நேத்து ஒருத்த உங்களை இடிச்சானே, அவனை இடிக்க சொன்னதே நான் தான். கத்தியால் குத்த சொன்னதும் நான் தான். அது மட்டும் இல்ல, கோவில்ல உங்க செயினை அறுத்துட்டு போக சொன்னதும் நான் தான். இதெல்லாம் எதுக்கு செஞ்ச? உங்களை திருவிழால பார்த்த அன்னைக்கே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு. உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் அஞ்சலி. ஆனா என் லவ் உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தான் நான் தெரியாம இருந்தேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன். எதுவும் பேசாதீங்க, நீங்க பண்ணது தப்புதான். நான் உங்களை ஜென்டில்மேனா நினைச்சேன், நீங்க பண்ற வேலையா இது? ப்ளீஸ் அஞ்சலி, நான் நடந்துகிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் காதல் ரொம்ப உண்மையானது. இல்லனா உண்மையிலேயே என் கையை அறுத்திருப்பனா? அஞ்சலி, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்கோ. எப்படி மகேஷ்? நான் உன் கூட பழகணும், பேசணும், உன் கேரக்டர் எனக்கு பிடிக்கணும். இதெல்லாம் தெரியாம எப்படி மகேஷ் உன்னை காதலிக்க முடியும்? நான் வரேன். பரவாயில்ல அஞ்சலி, எத்தனை நாள் வேணும்னாலும் நான் வெயிட் பண்றேன். ஏன், என் வாழ்க்கை பூராவும் நான் காத்துட்டு இருப்பேன். என் லைஃப் பார்ட்னர் நீ தான். என் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். உன் பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். லவ் சக்சஸ் ஆச்சு இல்ல, அப்புறம் கல்யாணம் தான். அதனால 16 பெற்று
16 நான் 16 சொன்ன செல்வத்தை தானே. எப்படி மச்சி உன் லவ் இவ்வளவு சீக்கிரமா சக்சஸ் ஆயிடுச்சு? மகேஷ் கிட்ட உண்மையே நேர்மையா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் மகேஷ் நான் லவ் பண்ணேன். ஆமா சத்யா எங்க? காலையில கூப்பிட போனேன், ஏதோ மாட்டுக்கு ஊசி போட போயிருக்கானா. அப்புறம் அஞ்சலி, நம்ம லவ் சக்சஸ் ஆறதுக்கு இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா. ஏய், அன்னைக்கு செயின் அறுத்தவன் இவன் தான் அஞ்சலி. அப்படியா? லவ் மேட்டர் அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? அங்க பாரு ஆதி வர்றான்டா. அண்ணே இது ஏன் கோட்டடா, கொன்னுடுவேன். நாவே பண்ணிடாதீங்க, என்ன என் விட்டுருங்க, கூட இருந்து எனக்கே துரோகம் பண்ணியா? என்ன விட்டுறாதீங்க. நெஞ்சில குத்துறவன் கூட மன்னிச்சாங்க, ஆனா முதுகுல குத்துறவன் மன்னிக்க கூடாது. பாரு எவ்வளவு அசால்ட்டா கூலா வராம பாரு. என்னடா மச்சி எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? சங்குதுறதுக்கு ஒரு நாள் இருக்கா 2 நாள் இருக்கான்னு எண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா சொல்ற? எல்லாம் ஒன்னாலதான்டா. ஊர்ல எவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்போது ஆதி தங்கச்சி தான் லவ் பண்ணுமா? அந்த ராமசாமி தங்கச்சி, முருகனோட அக்கா, அந்த கணேச மக, இதுங்களை யாரையா லவ் பண்ண கூடாதாடா? நாங்களே ரெடி பண்ணி தரேன்டா. மாமான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்லடா. வேணாம் மச்சி, விபரீதம். எனக்கு என்னமோ இது சரியா படல. நடந்த கொலையை நினைச்சா என் கொலையே நடுங்குது. ஏதோ பாண்டிக்கு சின்ன தகவல் கொடுத்துட்டானா, அதுக்கு போய் தலையெடுக்கிறான். தகவல் கொடுத்தவனுக்கே இந்த கெதினா அவன் வீட்டுல போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறியே? உன் நிலைமையை யோசிச்சா வேண்டாடா, விட்டுறா. பாவுண்டா. யாரா பாவம்? அந்த பொண்ணா? டேய், நான் பாவம் சொன்னது நம்பலடா. நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல. உனக்கு லவ் பண்றதுக்கு 1000 பொண்ணு இருக்குடா. ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. யோசிச்சுட்டேன், அவங்க அண்ணன் மோசமானவன் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவ விஷயத்திலுமே அப்படி அஞ்சலி மேட்டரை கொஞ்சம் ஆற போடுவோம், அதுதான் புத்திசாலித்தனம். அங்க பாருடா, அண்ணாமலை வண்டி வந்துடா. என்னென்ன சும்மா உட்காந்துருக்கீங்க? கிரிக்கெட் விளையாடல? வெயில் வேற அதிகமா இருக்கு, நீ வேற வரலையா? அதான் நாளைக்கு விளையாடலான்னு விட்டேன். அப்புறம் உன்கிட்ட ஒரு தனியா விஷயம் பேசணுமா? தனியா தானே பேசுறேன். சீ உக்காருங்கடா. நீ வா சத்யா. நான் சொல்ல போற விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீ ஓகேன்னு சொல்லு, நான் சொல்றேன். அண்ணே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் எப்படி நான் சொல்லுவேன்? சத்தியமா சொல்ல மாட்டல? எங்க அம்மா மேல சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கண்ணே. நீ நம்ப மாட்ட, ஆனா நம்பிதான் ஆகணும். ஒன்ன ஒரு பொண்ணு லவ் பண்றான். ஐயோ ஐயோ, இதை என்கிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஊர்ல உங்களதான் எல்லாரும் லூசுன்னு நினைப்பாங்க. ஆமா, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியும் கிடையாது. அப்புறம் ஏன் ஏமாத்துறீங்க? உண்மையிலே உன் லவ் பத்தி தான் சொல்றேன். சீரியஸா உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணே உன்னை லவ் பண்றான். சரி, கிண்டல் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க, சொல்லுங்க. அப்போ நான் சொல்றதை நீ நம்ப மாட்ட. என்னன்னா நீங்க அவன் 6 பேக் 7 பேக்னு பாடி ஏத்திக்கிட்டு அலையறானுங்க. அவங்களுக்கே பொண்ணுங்க மாட்ட மாட்டேங்குது. நான் பருத்தி கொட்ட புண்ணாக்குன்னு அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன எப்படின்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்? சரி, உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல எத்தனை பேரோ பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் ஹீரோயின் அரை டவுசர் போட்ட ஹீரோ தானே லவ் பண்ணாங்க. ஆமா. சின்ன தம்பி படத்துல ஒண்ணுமே தெரியாத அப்பாவிய தானே குஷ்பு லவ் பண்ணாங்க. ஆமா. நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை ஏத்துக்கோ, அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. அட போங்க, நான் யாரையும் விரும்பல. ஆனா உன்னதான் ஒரு பொண்ணை விரும்புதே. சரி, நான் எப்படி இதை நம்புறது?
நாளைக்கு நல்லதா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து என்ன பாரு, அப்ப தெரியவா. சரிங்கண்ணா, நாளைக்கு அந்த பொண்ணை பாக்குறதுக்காவது நான் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். போறேண்ணே. மச்சி, எங்க கிட்ட கூட சொல்லாம அவங்ககிட்ட என்னடா சொன்ன? அப்படி என்னதான்டா சொன்ன? ஒரு பொண்ணு அவனை லவ் பண்றதா சொல்லியிருக்கேன். டேய், யாரா அந்த பொண்ணு? அஞ்சலி தான். என்னது, அஞ்சலியா? ஆமா. டேய், எதுக்கு அப்படி போய் சொன்ன? என்னோட பாதுகாப்புக்கு. பாதுகாப்புக்கா? ஆமா, என்னோட பாதுகாப்புக்கு அவனை ட்ரைலா யூஸ் பண்ண போறேன். ட்ரைலா? என்னடா சொல்ற? டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு சத்யா கிட்ட அஞ்சலி ஒன்னதான் லவ் பண்றான்னு சொல்ல போறேன். ஆனா அஞ்சலிக்கு இந்த மேட்ரு தெரியவே கூடாது. அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட சத்யா தான் லவ் பண்றான்னு சும்மா போட்டு பார்ப்போம். அவங்க அண்ணனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வெட்டு குத்துன்னு இறங்கிட்டான்னு வச்சுக்கேன், நான் எஸ் ஆயிருவேன். சப்போஸ் அவன் தங்கச்சி காதலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், அஞ்சலி சத்யாவை மேரேஜ் பண்ண ஒத்துப்பாளா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. அவ என்னதானே மச்சான் லவ் பண்றா. அப்ப என்னோட லவ் ஈஸியா சக்சஸ் ஆயிடும். காதலை சொல்லி அவன் முட்டாள் ஆயிடுவான். ஆனா காதலை சொல்லாமலே நான் ஜெயிச்சிருவேன். எப்படி என் பிளான்? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா சத்யா நம்ம வழிக்கு வரணுமே. டே மொக்க, கண்டிப்பா அவன் நம்ம வழிக்கு வருவான். அவன் யார் எது சொன்னாலும் நம்புவான். அவன் சப்படா அவன். டேய், நீ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் புள்ளையா பிறந்த விட போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான்டா புள்ளையா பிறந்திருக்கணும். உடம்பெல்லாம் கிரிமினல் இருக்குடா. ஐடியா சூப்பர். அதெல்லாம் ஓகே, ஆர்டிஸ்ட் சொதப்பாம இருக்கணும்ல. பாப்போம் என்ன நடக்குது. கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்டபடி கட்டி பூடிடா. மா, நான் கிளம்புறேமா. என்னடா அது, பல்லு விளக்குற பசை எடுத்து முகத்துல பூசிக்கிற, கரப்பாம்பூச்சிக்கு அடிக்கிற மருந்து எடுத்து கக்கத்துல அடிச்சுக்கிற. ஐயோ, பசை இல்லம்மா, வேற லவ்லி. 6 வாரத்துல அழகான முகமாயிடும். சரி, நான் வரமா. டேய் மாப்ள, எங்கடா போற? போறப்ப எங்க போறேன்னு கேட்காதீங்க மாமா. நீ போனதுக்கு அப்புறம் எங்க போறேன்னு கேட்க முடியாது மாப்ள. போயிட்டு வந்து சொல்றேன், போதுமா? ஏக்கா, என்ன உன் பையன் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கான்? போற போக சரியில்லையே. அதான்டா எனக்கும் புரியல. ஏக்கா, அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பாப்போம் பாப்போம். மச்சான், அங்கே பாரு, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, பொண்ணை காமிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா மாப்பிள்ள மாதிரி வரான். வா சத்யா வா, உன்னோட லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொண்ணே பாக்கலையா, பிள்ளைக்கு பேர் வச்சானா? என்ன சத்யா இதுக்கு போய் அழுத்துக்கிற? பின்ன என்னங்க, என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுதுன்னு சொன்னீங்க, நானும் அதை நம்பி நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். பொண்ணு என்ன நீங்க காட்டல, அதுக்குள்ள பூச்சை எல்லாம் கொடுத்தா? உன் கோவம் நியாயமானதுதான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அஞ்சலி தான். அஞ்சலியா? என்னடா சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? அந்த பொண்ணு என்ன விரும்புதா? அது பெரிய இடத்து பொண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் நீ இல்லாதப்ப உன்னை பத்தி தான் பேச்சு. சத்யா எங்க உயிரை வாங்குது போ. கோயில் அன்னைக்கு திருட செயின் அறுத்தப்ப காப்பாத்து யாரு? நீ உங்க அம்மா தானே. தியேட்டர்ல ரவுடிங்க என் கைய அறுத்தப்போ நீ மயக்கம் போட்டு உளுந்துட்ட. அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு சத்யாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் உயிரே விடுறோன்னு அழுகுதுடா. அப்படியா? அழுதாளா? ஏன் அந்த பொண்ணு என்ன போய் லவ் பண்ணுது? இந்த பார் சத்யா, கடவுளையும் காதலையும் உணரதான் முடியும். இதுக்காக உனக்கு ஸ்கூல் வாத்திய வச்சா சொல்லி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு.